ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AI25201 பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் அக்ரி டிபார்ட்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லா மார்க் எடுத்துறா. நான் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்தவரை ஒன் வேர்ட்ஸ். ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடிஷனலா படிச்சுக்கோங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. ஸோ MCQ மாடல்ல தான் வரும். ஸோ இது மட்டும் படிக்கும், கொஞ்சம் அடிஷனலா படிங்க. ஸோ 3 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்றது மோஸ்ட்லி வந்துடும். ஏன்னா இது ஃபுல்லாமே அனாலிசிஸ் தான். ஸோ இப்போ வந்து 3 மார்க்ஸ்ல உங்களுக்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல இருந்தும் ஹார்டிகல்ச்சர்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதுல இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிராப் க்ரோத் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் ஹார்டிகல்ச்சர் என்னன்னு கேட்கலாம், அக்ரிகல்ச்சர் என்னன்னு கேட்கலாம், ஃபோர் அடாப்ஷன் ஆஃப் கிராப் அண்டர் ட்ராட் கண்டிஷன் வச்சு கேட்கலாம். ஸோ எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்த எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பர்டிகுலர் எல்லோ கலர் செட் பண்ணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்துடும். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எப்படி 3 மார்க்கோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட் பில வரலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிராப் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த எக்ஸ்டர்னல் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 2ல பார்ட் ஏ பொறுத்தவரைக்கும் ஒன் வேர்ட்ஸ், இதை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் அடிஷனலா ஒன் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து அடிஷனலா படிங்க, மத்தபடி நம்ம கொடுத்தது மட்டும் படிச்சலாம். இப்போ 3 மார்க்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சீட் ட்ரீட்மெண்ட், கிராப் ப்ரொடக்ஷன், நர்சரி க்ரோயிங் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த டிலேஜ், சீட் ட்ரீட்மெண்ட் அதோட அட்வான்டேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கிராப் ப்ரொடக்ஷனோட சிஸ்டம், அதாவது சிஸ்டம் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன், கிராப் ரொட்டேஷன், அது மாதிரி ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபார் சைட் செலக்ஷன் ஆஃப் நர்சரி க்ரோயிங், நர்சரி கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். பார்ட் பி பொறுத்தவரை டிலேஜும் நர்சரி க்ரோயிங்கும். ஆக்சுவலாக எல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். ஸோ அக்ரி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிலேஜ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிலேஜ் வித் ப்ராக்டிகல் அட்வான்டேஜஸ். ஆக்சுவலாக இதில் நான் வந்து கேப் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாகவும் அடுத்து இதை ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாகவும் கீழே இருக்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான டிலேஜ், அதனால தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன் அமாங் கிராப் பிளான்ஸ், ஸ்பேசிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் கிராப்ஸ், இதுவும் ரீஜனல் அண்ட் சீசனல் செலெக்ஷன் ஆஃப் கிராப்ஸ். அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பேசிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் ரீஜனல் அண்ட் சீசனல் செலெக்ஷன் கிராப்பும் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவல் ப்ரியாரிட்டி. இது ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கணும். இதனால கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிலேஜ் படிச்சுக்கோங்க, அது நர்சரி கான்செப்ட். ஆக்சுவலாக எல்லோ கலர் செட் பண்ணதான். இது எல்லாமே நீங்கள் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் எப்படி வந்து கொடுத்தா உங்களால் படிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். மேலே ப்ராக்கெட்டில் கொடுத்த டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க, அது பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ், இந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, அடிஷனலாக நிறையா படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் ஃபெர்டிகேஷன், ஹார்வெஸ்டிங், நியூட்ரியன்ஸ்லாம் கேட்குறாங்க. ஃபெர்டிகேஷன் என்னன்னு கேட்கலாம், INM அதோட கான்செப்ட்ஸ், ஹார்வெஸ்டிங்கு, ஃபெர்டிலைசரோட மெத்தடு, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வீட்ஸ், இந்த வீட்ஸ்ல இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் க்ரோத், கிராப் க்ரோத் அண்ட் இல்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னன்னு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. செரல் கிராப்ஸ் அதுல இருந்தும் கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல அதான் நான் இப்போ சொல்ற எல்லாமே ஸ்பேஸ் விட்டுருக்காதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் படிக்கணும் நீங்க. ஸோ இதுல வந்து கிராப் ப்ரொடக்ஷன்ல வீட்ஸ், பெட்ஸ், பேத்தோஜன்ஸ் இதை வந்து கேட்கலாம், INM கேட்கலாம், ஹார்வெஸ்ட் கேட்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது இன்டெகிரேட்டட் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் மெத்தட் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட்ல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்து வந்து இந்த பெஸ்ட் அண்ட் பேத்தோஜன்ல கேட்கலாம், INM இந்த மூணுமே நீங்க நல்லா படிச்சீங்களா மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நீங்க நல்லா படிக்க வேண்டியது இந்த ஹார்வெஸ்ட் கான்செப்ட்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க எல்லாமே பிரிச்சு கொடுத்துருக்கு, ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ், ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதில் கிராப் பேஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் 3 மார்க்ஸ்ல சுகர் கேனு, மைஸ், லெகும், அதாவது பல்ஸ், அப்புக செரல், ரைஸ் இந்த மாதிரி கேட்கலாம். இதில் வந்து மெத்தட்ஸ் அப்படின்னா கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் ஃபார் சுகர் கேன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஆர்கானிக் மேனர்ஸ்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, அது அட்வான்டேஜ். இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரை கொஞ்சம் அட்வான்டேஜ் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 3 மார்க் படிச்சாலும் கிரீன் மேனர்னா என்னன்னு கேட்கலாம், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் மைஸ். அதாவது நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மேலே இருக்கதை படிக்கணும், அதுக்கப்புறம் கீழே இருக்குது, அடுத்து கீழே இருக்க படிக்கணும். மோஸ்ட்லி நீங்க எதுவுமே கவர் பண்ணணும்னா எல்லோ கலர்ல ஷேர் பண்ணதை படிச்சிருங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு மேலே ப்ராக்கெட்ல கொடுத்துருங்க, நல்லா படிங்க. அதெல்லாம் நான் வந்து இந்த கொஸ்டின் எடுக்கிற கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் எடுத்துருக்கேன், அதனால சொல்றேன். கொடுத்த மாதிரி படிங்க, வந்துடும் கன்ஃபார்மா. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன் ப்ராக்டிஸ் ஃபார் ரைஸ் கான்செப்ட்ல பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்ட் பில ஆயில் சீட் கிராப்பு, பல்ஸ் கிராப்பு, காட்டன் ரைஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து படிக்க வேண்டியது இந்த ப்ராக்டிசஸ் ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் பல்ஸ் கிராப்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஆயில் சீட் கிராப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ரெண்டுமே நல்லா படிச்சிருங்க. ஆக்சுவலாக இந்த எல்லாமே படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மேலே கொடுத்துருக்குது ரைஸ், அந்த செரல், பல்ஸ், அடுத்து ஆயில் சீட் கிராப்பு. இதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கத படிச்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட். இப்போ சப்போஸ் இந்த வீடியோவை அடுத்த டைம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா போன டைம் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு அடுத்தது நீ பார்க்குற மாதிரி இருக்கும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டேன். ஸோ அதனால எப்பயுமே நம்ம கொஸ்டின் வந்து எல்லா டைமும் யூஸ் ஆகும், அதுக்காக தான். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்தவரை பார்ட் ஏல உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ். இதில் கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன், டொமேட்டோ, ஃப்ரூட் கிராப், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லை கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங் அதோட டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க. கல்டிவேஷன் ப்ராசஸ் ஃபார் டொமேட்டோ கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று.
அதே மாதிரி வந்து மேஜர் ஃப்ரூட் கிராப்ஸ் கல்டிவேட் இன் தமிழ்நாடு. ஆக்சுவலாக அந்த தமிழ்நாட்டில் கிராப் கல்டிவேட் பண்ணுறது பேஸ் பண்ணி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் சம்டைம்ஸ் 3 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பி. இதில் வந்து மேங்கோ, டொமேட்டோ, கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் இதுதான் வந்து கேட்குறாங்க. இதில் ஸ்பெஷலாக நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து வந்து மேங்கோ பேஸ்டு கான்செப்ட், அதாவது ஃப்ரூட்டில் மேங்கோ பேஸ்டு கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் ஃபார் வெஜிடபிள் டொமேட்டோ கிராப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் ஆனியன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அதான் நான் சொன்னல மேலே பிரித்து கொடுத்துருக்கதை படிங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதே நான் கேப் போட்டு படிச்சிருக்கேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு நிறைய வாஸ்ட்டாக நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி முடிச்சிடலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பார்க்குறப்ப புரியாது. ஸோ வரலாம் நம்ம கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.